அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு புட் ஆப்ஷன் தான் பை பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஒரு 42,700 புட் ஆப்ஷனு எடுத்தது ஒரே ஒரு ஆர்டர் தான். ஏன்னா மார்க்கெட்டில் எந்த ஒரு கரெக்ஷனும் வரல, எதுவுமே நடக்கல. ஸோ பை பண்ணதை அப்படியே ஹோல்ட் பண்ணி கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக நம்ம ரெக்கார்டும் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இப்போதைக்கு நம்ம பை பண்ணது 170 ரூபாயில் பை பண்ணியிருக்கோம். 1029 ரேஞ்சில் போயிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். பை பண்ணது 4 லாட் தான், அதாவது 100 குவான்டிட்டி. பேங்க் நிஃப்டியில் 42,700 புட் ஆப்ஷன் தான் நம்ம பை பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ப்ராஃபிட்னே சொல்லலாம். இருக்கிறதுலே என்னோட ட்ரேடில் ஒரே ஒரு டைம் ட்ரேட் எடுத்து நல்ல பெரிய ப்ராஃபிட். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 85,840 நமக்கு வந்திருக்கு. இதை வந்து நம்ம ரீஎன்ட்ரி போட்டுலாம் நம்ம இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேட் எடுத்து, அதுவும் வெறும் 4 லாட்டில் ஒரு ரிட்டர்ன்ஸ் வைஸில் பார்க்குறப்போ நமக்கு இருக்கிறதுலே பெரிய ப்ராஃபிட் வந்தது இந்த ஒரு டைம் தான். இதுவே நமக்கு ரீஎன்ட்ரிலாம் வந்திருந்தது இல்லை வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இன்னும் கூட ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். பட் மார்க்கெட்டில் சுச்சுவேஷன் பொறுத்து தான் நான் எடுக்கலாமா வேணாமான்னு வெயிட் பண்ணுவேன். இதோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பெரிய ஃபாலு, அதுவும் எக்ஸ்பைரி டேன்னு சொல்லவா வேணும். கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபால் இருக்கும் அப்படின்றது நமக்கு ப்ரீவியஸ்லியே ஒரு சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது நேற்றே. நான் இன்றைக்கி விழ தான் போகிறேன் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம வந்து கால் சைட்லேருந்து தான் ரெடியாக இருந்தோம். பிகாஸ் நமக்கு மார்க்கெட் எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணலாம், நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும்ன்ட்டு தான் நம்ம அனலைஸ்லாம் பண்ணி வச்சுருந்தோம். வந்து மோஸ்ட்லி என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ஆகலாம் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. மார்க்கெட்லேயும் மோஸ்ட்லி எல்லாரும் டவுன் சைடில் தான் எதிர்பார்த்து இருந்தாங்க. நமக்கு காலையில் ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக போயிட்டு ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா டார்கெட்டும் நான் ஸ்டாப் அடிச்சது. எங்கேயுமே ஒரு சின்ன ரிவர்சல் கூட எதுவுமே வரல. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலில் ஒரு கரெக்ஷன் கேண்டில் ஏதாவது வருமானு பார்த்தா எதுவும் இல்லை. நான் ஸ்டாப்பாக போயிட்டு 42,000 அடித்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி இங்கேயாவது ஏதாவது கரெக்ஷன் வரும் அப்படின்ட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்பயும் வரல. திரும்பவும் அடுத்த லெவலான 41,900 தென் ஃபைனலாக இருக்கக்கூடிய 41,550 வரைக்கும் போயிட்டு அடிச்சிருச்சு. இந்த டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தோம் இந்த மந்தோடைய ஸ்டார்டிங் ரேஞ்சில், அதாவது கரெக்டாக டிசம்பர் எண்டில் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்திருக்கு. இதுதான் ஓவரால் சப்போர்ட்டு. நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் இந்த சப்போர்ட்டுக்கு வரும்னு சொல்லி இந்த ஸ்பாட்லலாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் நமக்கு கடைசி வரைக்கும் வரல. நல்ல வேலை இந்த மாதத்திலே வந்தாவது அந்த சப்போர்ட் அடிச்சுது. ஸோ செம்ம பியர் ப்ரெஷரு விழுந்த வேகத்தில் 2 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து டவுன் வந்திருக்கு. இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்கிறதுலேயே ரேரான ஒரு விஷயம். இந்த மாதிரி நான் ஸ்டாப்பாக போயிட்டு மார்க்கெட் முடியறதுலாம் வந்து என்னைக்காவது தான் நடக்கும். பல மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை வருஷத்தில் ஒரு டைம் தான் இந்த மாதிரி நான் ஸ்டாப் கண்டினியூஸாக போகும் மார்க்கெட்டு. எங்கேயுமே ஒரு கரெக்ஷன் கூட வராமல் எந்த ஒரு மூவுமே கொடுக்காம நான் ஸ்டாப்பாக போய் அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப 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 ரேர் சினாரியோ. நம்ம காலையில் ஆக்சுவலாக என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா சரி இந்த ரேஞ்ச் தான் இருக்கே, மார்க்கெட் வந்து கொஞ்சம் இங்கேயாவது சஸ்டெயின் ஆகும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அட்லீஸ்ட் பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஏதாவது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம் திரும்ப அப்படிலாம் தான் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் கடைசி வரைக்குமே நமக்கு வரவே இல்லை. ப்ரீமியம்லையும் அதனால தான் கால்ஸே நம்ம கொடுக்கவே இல்லை காலையிலேருந்து. ஏன்னா மார்க்கெட் நான் ஸ்டாப்பாக ரன் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம சப்போஸ் இந்த ஸ்பாட்டில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பிரேக் அவுட் ட்ரேடு. ஸோ நம்ம அதனால கொடுத்துட்டோம். மார்க்கெட் சடனாக ஒரு ப்ரெஷர் வந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா அதுக்குள்ளே என்ன ஆகும், இருக்கக்கூடிய ஒரு 50 பேரும் வந்து பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ப்ரெஷரில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. நமக்கு தேவை நம்மளுடைய செட்டப் இருக்குது. நம்ம ப்ரீமியம் சேனலில் தரக்கூடிய சில செட்டப்ஸ் இருக்குது. மார்க்கெட் அப்படி வந்தால் மட்டும் தான் காலே கொடுக்க முடியும், இல்லைனா நோ வே கொடுக்கவும் முடியாது. அந்த ரிஸ்கையும் நம்ம எடுக்க விரும்பல. ஸோ ஃபைனலி நமக்கு இந்த ஜோனில் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம், ஏன்னா 41,000 இந்த 900 ரேஞ்சு ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரீவியஸ்லி. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வரும்போது அட்லீஸ்ட் இங்கேயாவது ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணோம். நான் எதிர்பார்த்தது இந்த ரேஞ்ச் கரெக்டாக ஒரு 42,000 மேலே இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு லெவல் கால் கொடுத்தேன் இந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணி. பட் இந்த ரேஞ்சுக்கு கூட வரல. மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா ஒன்ஸ் அகெயின் திரும்ப ஒரு பெரிய ஃபால் வந்துருச்சு. நான் கொடுத்த அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே மார்க்கெட்டில் பெரிய ஃபால். ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன நினச்சோம், எனக்கு திரும்ப இந்த ரேஞ்ச் இருக்குது, போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது, ஸ்டாப் லாஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட்டில் அவங்க வந்து வேறு டிசைட் பண்ணியிருக்கானுங்க. எங்கேயுமே நம்ம என்ட்ரி எடுக்க விரும்பல, எல்லாத்தையும் ஷார்ட் தான் போட போகிறோம். இது வரைக்கும் பை பண்ணது எல்லாத்தையும் விற்றுருவோம். ஏன்னா மந்த் எண்டு லாஸ்ட், அதாவது இந்த எக்ஸ்பைரி மந்தோட எக்ஸ்பைரி வேறு. ஸோ விற்றுருவோம் அப்படின்ட்டு ஒரே வித்து தொலைச்சிட்டானுங்க. மார்க்கெட்டும் டவுன் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது கரெக்டாக இந்த லெவலில் நம்ம எதிர்பார்த்தோம். பட் கடைசி வரைக்கும் வரவும் இல்லை. நம்ம காத்திருந்து காலங்கள் தான் போனது. பட் நான் பர்சனலி ட்ரேட் வந்து கொஞ்சம் காலையிலே எடுத்துட்டேன். ஏன்னா ஃபுல் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. எனக்கு மார்க்கெட்டில் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏதாவது ஹேண்டில் பண்ணி எஸ்கேப் ஆகிடுவோம். பட் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறோன்னும் போது அது ரொம்ப கவனமாக தான் கொடுத்தாகணும். அதில் நான் எப்பயுமே ஃபோக்கஸ்டாக தான் இருக்கேன்.
ஸோ அப்படி தான் வெயிட் பண்ணோம். பட் என்ன பண்ணுறது, என்ட்ரி ட்ரிகரே ஆகலை. அது என்ன என்ட்ரி அப்படின்றதையும் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியும் நம்ம பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியில் நம்ம நேற்று கிளியராக சொல்லியிருந்தோம், இந்த பிரேக் அவுட் ரேஞ்சை நமக்கு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த டார்கெட் லெவல் கொடுத்துருந்தோம். கரெக்டாக 17,950. தென் இந்த ரேஞ்ச் எல்லாமே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது தான். அடுத்ததாக இருக்கிறது தான் வந்து 17,750 ரேஞ்சு, 760 770 ரேஞ்சு. பட் இந்த ரேஞ்சுக்கு வருமானது தெரியல, டவுட்டான கேஸ் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெவல்லே நின்றுச்சு. ஸோ நின்ற மார்க்கெட்டும் கரெக்ஷன் வந்து இந்த லெவல் ஆக்சுவலாக நம்மளுடைய இப்போ நார்மல் டெலிகிராம் சேனலில் இந்த லெவலில் இருக்கும்போது நம்ம போய் போஸ்ட் பண்ணியிருந்தோம். 17,940லேருந்து 17,960 ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் வந்து ஒன்ஸ் அகேன் ஒரு ஃபால் வரலாம் அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக வந்து எக்ஸாக்ட்லி ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் அடிச்சுட்டு இப்போதைக்கு கரெக்ஷனில் அப்படியே முடிஞ்சிருக்கு. சேம் லைக் தட் பேங்க் நிஃப்டியுமே நம்ம எதிர்பார்த்தது 41,900லேருந்து 42,000 ரேஞ்சிலேருந்து நமக்கு திரும்பவும் ஒரு டவுன் வரலாம்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதுவுமே எக்ஸாக்ட்லி நேராக டவுன் வந்துருச்சு கொடுத்த லெவலில் இருந்து. ஒருவேளை கொடுத்த சஜஷன் பார்த்து நீங்கள் ஏதாவது அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்லலாம் என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக லாஸ் மட்டும் வந்திருக்காது. ஆக்சுவலாக நான் எடுத்த ட்ரேடு 42,700 புட் ஆப்ஷன் உங்ககிட்ட முன்னாடி காட்டியிருப்பேன் ரெக்கார்ட் பண்ணும் போது. ஏன்னா என்னால் லைவில் வந்து எதுவுமே ரெக்கார்ட் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எனக்கு ஸ்க்ரீன் எல்லாம் ஹேங் ஆக ஆரம்பிக்கிறது. நம்ம ஒரு பக்கம் காட்டுறோம், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நான் இன்பிட்வீனில் ட்ரேடிங்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக தான் உங்ககிட்ட காட்ட முடியக்கூடிய சூழ்நிலை. அதே நேரத்தில் நம்ம வேறு ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மல்டி ஸ்க்ரீன்ஸே என்னால் கேப்சர் பண்ண முடியல. நம்ம வந்து எக்ஸாக்டாக இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்ட்ரியை எடுத்திருந்தேன். பிகாஸ் நமக்கு வந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ண போகுது என்ன ஏதுன்றது தெரியாது. ஸோ நம்ம இந்த ஸ்பாட்லேயே ஒரு ஆர்டர் போடுவோம் தான். எக்ஸாக்ட்லி இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். இதுலேருந்து எனக்கு நான் ஸ்டாப்பாக மார்க்கெட்டே மேலே போக ஆரம்பிச்சது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சரி 1 செகண்ட் ஏதாவது கரெக்ஷன் வரலாம், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் கொடுக்கலாம். ஆர் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி போனாலும் திரும்ப டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா. மோஸ்ட்லி பிரேக் அவுட் ஆச்சு போச்சுன்னா அப்படியே போகாது. அது வந்து ரொம்ப ரேர் கேசஸில் தான் நடக்கும். அந்த ரேர் கேசஸ் தான் இன்னைக்கு. ஸோ அப்படி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் இருக்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் மேலே போக ஆரம்பிச்சது. இது என்னத்தை சொல்லி நம்ம தடுக்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா நம்ம நம்பி சில பேர் இருக்காங்க, நம்ம ப்ரீமியம் சேனலில் போய் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து சில என்ட்ரி ஸ்பாட்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது நடக்கவே இல்லை. மார்க்கெட் இருக்க ஹை போக ஆரம்பிச்சது. இதோட ப்ரீமியம் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து 42,400 புட் ஆப்ஷனுக்கு நான் ஆக்சுவலாக மூவ் பண்ணிட்டேன். நான் எக்ஸிட் பண்ண ஓவரால் ட்ரேடு வந்து எக்ஸாக்ட்லி இந்த ஸ்பாட்டு. ஒன்ஸ் எனக்கு மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது தெரியும், அந்த சைடில் ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் கரெக்டாக சப்போர்ட் அடிச்சுட்டு ஸ்ட்ராங்காகவே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் கரெக்டாக அந்த ரேஞ்சில் தான் நம்ம போயிட்டு க்ளோஸும் பண்ணியிருந்தோம். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கூட மார்க்கெட்டை பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த ரேஞ்ச் வந்திருக்கா, நம்ம எங்கே க்ளோஸ் பண்ணுமோ அதே ரேஞ்சில் திரும்ப வந்திருக்கு. ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு சில மெத்தட்ஸ்லாம் தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல டைம்ஸ் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலையும் போகும், அது வந்து வேறு சைடு. பட் மோஸ்ட்லி ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணது இந்த ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்கே மார்க்கெட் எவ்வளோ டைம் வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு பக்காவான ஜோனு. ஸோ அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த ரேஞ்சஸ்குள்ளே வந்து பல டைம் பிஹேவ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நம்ம எக்ஸிட் பக்காவாக பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ரேஞ்சஸ்லேயே தான் பண்ணியிருக்கணும். நான் தான் இன்னும் கொஞ்சம் விட்டு பிடிப்போம். ரவுண்ட் ஆஃபாக நமக்கு 1 lakh வந்துட்டா ஜாலியாச்சே, ஒரு பில்டப்போட ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. நம்ம நினைக்கிறது என்னைக்கு நடக்கலை. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் நமக்கு டவுன் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிட்டா. வந்த ப்ராஃபிட்டையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா சடனாக மார்க்கெட் டவுன் வந்துருச்சுன்னா எனக்கு ரீஎன்ட்ரி வரும், அதை நான் இல்லைன்னு சொல்ல. பட் இவ்வளோ தூரம் போன ப்ராஃபிட் வந்து எனக்கு அனாமத்தாக போயிடும். ஸோ அதனால தான் நான் புக் பண்ணிட்டு எக்ஸிட்டும் பண்ணிட்டேன். பட் அதுலேருந்து மார்க்கெட் வந்து நல்ல கரெக்ஷன் தான். ஸோ ரீஎன்ட்ரி நான் எதிர்பார்த்து இருந்த ஒரு பிளேசஸ் வந்து கரெக்டாக 42,400 புட் ஆப்ஷன். ஏன்னா எனக்கு தேவை ப்ரீமியம் வேல்யூவை. நம்ம அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் லாட்ஸ் அப்படியே தைரியமாக உள்ளே என்ட்ராக முடியும். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணது என்னன்னா, நான் வந்து ரீஎன்ட்ரி வெயிட் பண்ணி வெறும் 4 லாட்டு தான் எடுத்திருந்தேன். ஏன்னா இன்றைக்கி ப்ரீமியம் வேல்யூ கம்மி. நான் நினச்சிருந்தேன் எனக்கு தெரிஞ்சு 200லேருந்து 300 குவான்டிட்டி போயிருக்க முடியும். பட் சரி ரீஎன்ட்ரிக்காக வெயிட் பண்ணதுனால நம்மளால் ஆர்டரே போட முடியல. கடைசி வரைக்கும் எனக்கு அது வேஸ்ட்டாக தான் போச்சு. ஒருவேளை நான் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இதுவே டபுள்லேருந்து ட்ரிபிள் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து ஆக்சுவலாக இந்த பிளேஸில் மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது 300 ஸ்பாட்டை தான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்ட்ரியா. 400 வந்து என்னுடைய டார்கெட் ஸ்பாட்டாக இருந்தது. தென் இந்த 460 லெவலு 460 470 இந்த லெவல் தான் நமக்கு அடுத்த டார்கெட் லெவலாக இருந்தது. ஸோ இந்த பிளேஸில் பிஹேவ் பண்ணும்போது ஓகேவா, மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா எக்ஸாக்டாக இந்த 400 லெவலில் இருந்து டவுன் வந்து இந்த ஸ்பாட் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் வரல. கரெக்டாக இங்கே சஸ்டெயின் ஆகி நமக்கு அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக 450 பாயிண்ட் இங்கேருந்து ரேலி கொடுத்துறான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து கீழே வரும்போது அட்லீஸ்ட் 2 லாட்டில் இருந்து 4 லாட்டை உள்ளே இறக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வெயிட் பண்ணது. பட் எனக்கு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. நானும் எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்தேன், மார்க்கெட் வரவே இல்லை. கடைசி வரைக்கும் பார்த்தது தான் மிச்சம்.
தென் எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்லலாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இது பக்காவான ஒரு சப்போர்ட் லெவலாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் S5 லெவலாகவும் இருக்கும். நீங்கள் பிவோட் ரேஞ்சஸை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது பக்காவான ஒரு S5 லெவலு. ஸோ இதையும் தாண்டி மார்க்கெட் போகணும் அப்படின்னா ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். திரும்பவும் இந்த இடத்துல நல்லாவே ஒரு குயிக் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஃபார்ம் ஆகிட்டு அப்போ மட்டும்தான் டவுன் வரும். இந்த மாதிரி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து முடியறதுக்கான பாசிபிலிட்டி இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே தான் இருக்குது. ஒன்று விழும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஜர்க்கு ஒன்று வரணும், சர்க்குன்னு அந்த மாதிரி வந்திருந்தாவது நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கும் கண்டிப்பாக. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் போயிட்டு திரும்ப இப்படி மேலே வந்து முடியறதுக்கான பாசிபிலிட்டி நடந்திருக்கும். பட் மார்க்கெட்டில் அதுக்கு மேலே மூவ்ஸே இல்லை. யாரும் புதுசாக உள்ளே வரக்கூட விரும்பல. அதனால தான் மார்க்கெட் இப்படியே முடிஞ்சு போச்சு. ப்ரீமியம் சேனல் மற்றும் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய பின்டு மெசேஜ் வந்து நார்மல் டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதெல்லாம் போயிட்டு கேட்டு பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய கால்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் நம்ம டெய்லியே போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் விடாமல் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதை போயிட்டு செக் பண்ணுங்கள். எந்த டைமுக்கு நம்ம கால் கொடுத்துருக்கோம், எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கோம், அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு, எங்கெல்லாம் நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம், எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குது, எப்படியெல்லாம் ஸ்டாப் லாஸ் அடிக்குது, எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரசி இருக்குது, எந்த அளவுக்கு லாஸஸ் போகுது அப்படின்ட்டு கொஞ்ச நாளைக்காவது நீங்கள் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் ஆகணும். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும். ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் இதுலேயுமே உங்களுக்கான எஃபர்ட் எதுவுமே போடலை, ஜஸ்ட் கால் கொடுக்குறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறோம் உங்களால் என்ட்ரி எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம கொடுக்குறது பிரேக் அவுட் ட்ரேட்லாம் கிடையவே கிடையாது. ஸோ சும்மா நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஆர்டர் போடுற கணக்கெலாம் இல்லை. நம்ம கொடுக்குறது ஒரு பக்காவான ட்ரேடிங் ஸ்டைலு. ஸோ அந்த ட்ரேடிங் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து அக்யூரசி லெவலும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் நல்ல ஒரு ட்ரேடிங்கும் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை வச்சுட்டு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம வந்து எக்ஸாக்டாக சும்மா ஒரு லெவலில் என்ட்ரி கொடுப்பாங்க போல் நம்ம போயிட்டு பை எடுத்துருவோம் அப்படின்லாம் நினச்சிட்டுலாம் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான சேனல் கிடையாது. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் கொஞ்சம் நாளைக்காவது போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது என்ன எதுன்றதை. நீங்கள் தான் உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் பண்ணணும். இந்த வீடியோவே ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் யாரும் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. டேரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் வந்து அதுக்குள்ளே ஜாயின் பண்ணலாமா, நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்லாம் இருப்பீங்க. நம்மளும் யாருக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை. முக்கியமாக பிகினர்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நான் இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, ஃபஸ்ட்டு ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்ஷன்ஸில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது, அதை எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும், உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா, உங்களால் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகாமல் ஒரு ட்ரேடிங்கை பண்ண முடியுமா, எமோஷ்னலை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் ஆப்ஷனுக்குள்ளே வராதிங்க. கால் கொடுக்கறது வந்து எனக்குமே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதை விட ட்ரேடு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். மார்க்கெட் வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்மேட்டில் போயிட்டு இருக்குன்ற போது மட்டும்தான் ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் இந்த டேயில் நான் ஒரு என்ட்ரி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட அந்த என்ட்ரி திரும்பவும் வந்திருக்காது. ஏன்னா நம்ம பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்த என்ட்ரியே பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப வரவே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்டரை போடவே முடியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், சும்மா யாரோ ஒருத்தவங்க கால்ஸ் தராங்க நம்ம ஓடி போய் எடுக்கலாம் அப்படின்லாம் நினைச்சிடலாம் இருக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாரும் தனியாக லேர்ன் பண்ணுங்க. யூடியூப்லேயே உங்களுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ஆன்லைனில் நிறைய பேர் கோர்சஸ்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு யார் ஓகே அப்படின்னு தோணுதோ நீங்கள் அவங்ககிட்ட போய் லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க. இது என்கிட்டன்னு மட்டும் நான் சொல்லலை, உங்கள் இஷ்டம். உங்களோட ஸ்டைல் ஆஃப் உங்களோட வே ஆஃப் ட்ரேடிங்க்கு யார் செட் ஆகுறாங்களோ அவங்களோட வீடியோஸ்லாம் பாருங்கள். எப்படி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் போடுவாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் யார் வேணாலும் போடலாம், அவங்க பண்ணாத ஸ்ட்ராட்டஜிஸ் கூட போடுவாங்க. ஏன்னா நானும் அப்படி தான் போடுவேன். நான் ஃபாலோ பண்ணாத ஸ்ட்ராட்டஜிஸ் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு பயனுள்ள பட்சத்தில் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் இப்போ ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸில் போஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா வீடியோஸ். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கால்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், அவங்க கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இல்லை அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கு வந்து நான் வந்து பொறுமையாக தான் ட்ரேட் எடுப்பேன், நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடரு அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர் நான் வந்து பட்டுன்னு பை பண்ணுவோம், உடனே இந்த டேலேயே போய் க்ளோஸ் பண்ணிவிடுவேன், சீக்கிரமாக ப்ராஃபிட் வந்தால் போதும், அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு மூவ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேட் போகிறதுல எந்த ஒரு பயனும் இல்லை. ஏன்னா நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறதே உங்களுக்குலாம் பெரும் விஷயமா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான மெத்தடை நீங்கள் கண்டுபிடிங்க. எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், உங்களோட தகுதி என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்களே ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலையும் போயிட்டு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஃபஸ்ட்டு அந்த விஷயம் வந்து நமக்கு செட் ஆகுமான்றது தான் பார்க்கணும். மியூசிக் டேரக்டர் ஆகக்கூடிய தூக்கிட்டு போய் கிரிக்கெட் விளையாடு தம்பின்னு சொன்னால் அவருக்கு பேட்டை கூட பிடிக்க தெரியாது. இதே கதை தான். சரி, இவ்வளோ நேரம் மூச்சு முட்டை பேசினதுக்காவது இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.